பகவான் கிருஷ்ணரை புரிஞ்சுக்கணும்னா நம்ம வந்து தூய பக்தர்கள் வழிகாட்டுதல நம்ம வந்து தூய பக்தி தொண்டு செய்யணும். ஸோ தூய பக்தர்கள் வழிகாட்டுதல நம்ம வந்து தூய பக்தி செஞ்சதான் பகவான் கிருஷ்ணரை புரிஞ்சு கொள்ள முடியும். இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா பல்வேறு விஞ்ஞானிகள் இருக்காங்க, பல்வேறு ஆராய்ச்சிகள் செய்கிறாங்க, பல்வேறு விஷயத்தை கண்டுபிடிக்கிறாங்க. இப்போ விண்வெளி ஆராய்ச்சின்னு இருக்குது, இப்போது நாசான்னு இருக்காங்க, இஸ்ரோன்னு இருக்குது. அவங்க சந்திரனுக்கு நான் போனதா, விண்வெளி மூலமாக சந்திரனுக்கு போனதா சொல்கிறாங்க. விண்வெளி ஆராய்ச்சி நிலையம் அமைத்திருக்கிறாங்க. அந்த மாதிரி அவங்களா ஒரு ஸ்பெகுலேஷன் பண்ணுறாங்க, இந்த மாதிரி இருக்கலாம், அந்த மாதிரி இருக்கலாம், சூரிய கிரகம் எங்கே இருக்குது, சந்திர கிரகம் எங்கே இருக்குதுன்னு நமக்கெல்லாம் பாகவத புராணத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கு. எல்லா கிரகங்களும் எங்கெங்கே எந்தெந்த இடத்துல இருக்குன்றது பாகவத புராணத்தில் எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குது, எவ்வளோ அதாவது சைஸில் இருக்குது, அதோட டயமீட்டர் கொடுத்துருக்காங்க, அதோட டைமென்ஷன்